இது கினி AI நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். நான் ரூபா. காசா போரை முடிக்கவும், பிடிக்கப்பட்ட இஸ்ரேல் பிணைகளை விடுவிக்கவும் இஸ்ரேலியர் போராட்டம். தெல் அவிவ் 10 மே 2025. காசா மீது நடைபெறும் போரை உடனடியாக முடிக்கவும், பிணைகளாக பிடிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலியரை விடுவிக்கவும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர் சனிக்கிழமை தெல் அவிவின் மையப்பகுதியில் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர். இந்த கூட்டத்தை பிணைகள் மற்றும் காணாமல் போனவர்கள் குடும்பங்கள் மன்றம், ஹாஸ்டேஜஸ் அண்ட் மிஸ்ஸிங் ஃபேமிலிஸ் ஃபோரம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த போராட்டம் பிணைகள் சதுக்கம் என அழைக்கப்படும் இடத்தில் நடைபெற்றது. அதே நேரத்தில் இஸ்ரேல் இராணுவ தலைமையகத்துக்கு வெளியிலும் மேலும் ஒரு போராட்டம் நடைபெற்றது. முன்பு பிணைகளாக இருந்ததும் பின்னர் விடுவிக்கப்பட்டதும் ஆகியவர்களின் மகனான ஷாய் மோசஸ், இஸ்ரேலின் உண்மையான எதிரி ஹமாஸ் அல்ல, நமது நாட்டை அழிக்கும் நிலையில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுதான் என கூறினார். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் நெதன்யாகு தனிப்பட்ட மற்றும் அரசியல் லாபத்திற்காக போரை நீட்டுகிறார் என கண்டித்தனர். அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்ததின்படி, பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் நெதன்யாகுவின் யுத்த கொள்கைகள் அவர்களது அன்புக்குரிய நபர்களின் உயிரை ஆபத்தில் இட்டுவிடும் என கவலை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இஸ்ரேல் அதிகாரிகள் காசாவில் தங்களது இராணுவ நடவடிக்கையை விரிவாக்குவதாக அறிவித்துள்ளனர். பிணைகளை விடுவிப்பதற்கான சிறந்த வழி இதுதான் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இஸ்ரேல் மக்களின் பெரும்பாலானோர் இதை எதிர்க்கின்றனர். இதே நேரம் ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டில் உள்ள 2 இஸ்ரேலிய பிணைகள் உயிருடன் உள்ளனர் என்பதை நிரூபிக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் எல்கானா போஹ்போட் மற்றும் யோசேஃப் ஹைம் ஓஹனா ஆகிய இருவரும் காணப்படுகின்றனர். ஓஹனா காசா போரை முடிக்கவும் மீதமுள்ள பிணைகள் அனைவரையும் மீட்கவும் இஸ்ரேல் அரசை வேண்டுகிறார். இந்த போராட்டங்கள் எருசலேம், ஹைஃபா மற்றும் பெயர்ஷெவா உள்ளிட்ட நகரங்களிலும் பற்பல இடங்கள் மற்றும் சாலை வழி திருப்பங்களிலும் தொடரவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. காசா போர் மற்றும் பிணைகள் விடுதலை தொடர்பான விவாதம் இஸ்ரேலிய சமூகத்தில் பெரும் பிளவை ஏற்படுத்தி வருகிறது. இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.